ஓம் சுஷும்னா. அனைத்து சுஷும்னா கிரியா யோகிகளுக்கும் எனது அன்பான நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது ஆண்டின் மிகவும் புனிதமான காலகட்டத்தில் நுழைந்துள்ளோம். முழு பிரபஞ்சமும் தெய்வீக ஆற்றல் சக்தியால் நிரம்பியுள்ள புனிதமான காலகட்டம் இது. நமது உடலின் ஒவ்வொரு அணுவும் இந்த ஏராளமான ஆற்றல் சக்தியின் ஓட்டத்திற்கு ஏற்புடையதாகிறது. உங்கள் யோக சாதனை இயற்கையாகவே ஆழமடைந்து உங்கள் ஆழ்மன பயிற்சி மலரத் தொடங்கும் நேரம் இது. நவராத்திரியின் இந்த முதல் நாளில் தெய்வீக தாய் ஷைலபுத்ரியாக வெளிப்படுகிறார். ஷைலபுத்ரி மலை மன்னரின் மகள் பார்வதி தேவி ஆவார். இறைவன் சிவபெருமானுடன் ஆன்மீக ஒற்றுமையை அனுபவிக்க அன்னை பார்வதி வடிவில் உள்ள தெய்வம் தீவிர யோக சாதனை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. கிரியா யோகத்தின் உயரிய ரகசியம் முதலில் இறைவன் சிவபெருமானாரால் பார்வதி தேவி வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நமது கிரியா யோகா பாரம்பரியம் நமக்கு நினைவூட்டுகிறது. தெய்வீக அன்னையானவள் சிவபெருமானுடன் ஆன்மீக ஐக்கியத்தை அடைய ஒழுக்கம், விடாமுயற்சி மற்றும் யோக சாதனையின் பாதையில் நடந்தாள். சைலபுத்ரி தேவியானவர் மூலாதார சக்கரத்தில் உள்ள சுஷும்னாவின் விழிப்புணர்வையும் குறிக்கிறது. இந்த விழிப்புணர்வு தொடங்கும் பொழுது இட மற்றும் பிங்களா நாடிகள் சமநிலையடைந்து அண்டத்தின் ஆற்றல் சக்தியானது சுஷும்னா நாடியை நோக்கி பாயத் தொடங்குகிறது. இப்பொழுது பக்தி, திறந்த மனப்பான்மை மற்றும் சரணடைதலுடன் அமர்ந்து தெய்வீக அன்னையின் மகா சக்தியால் உங்கள் உடல், மனம் மற்றும் ஆன்மாவை முழுமையாக நிரப்புங்கள். மங்களம், நித்திய சுபமங்களம்.